சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஆற்றுப்பாலம் மணிமுத்தாற்றில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று மிதந்துள்ளது. தொடர்ந்து இத்தகவலின் அடிப்படையில் தேவக்கோட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினரின் உதவியுடன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேவக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஒத்தக்கடை நகரில் அமைந்துள்ள மகான் நாகூர் சாகுல் ஹமீது ஒலிஹில்லா தர்காவின் 93ஆம் ஆண்டு சந்தனக்கூடு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் பேண்ட் வாத்திய இசையுடன் வான வேடிக்கைகளுடன் குதிரைகள் நாட்டிய நடனமாடி இளைஞர்களை உற்சாகப்படுத்தியது. சென்னை மேற்கு தாம்பரத்தில் உள்ள தனியார் விடுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கிறிஸ்துவ சமூக நீதி பேரவை ஒருங்கிணைக்கும் கிறிஸ்துமஸ் பெருவிழா தாம்பரம் மாநகர தெற்கு மாவட்ட செயலாளர் சாமுவேல் எபினேசர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், இயேசு அழைக்கிறார் அமைப்பின் தலைவர் பால் தினகரன், தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி கொண்டாடினர். நீலகிரி மாவட்டம் முதுகை அடுத்த சாந்தூர் பகுதியில் அகில பாரத ஐயப்பன் சேவா சங்கம் சாந்தூர் கிளை சார்பாக 50வது ஆண்டு பூகுண்டம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 30ற்கும் மேற்பட்ட ஊர்களில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு விரதம் இருந்து பூகுண்டம் இறங்கி ஐயப்பனை வணங்கி சென்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே தென்பண்ணை ஆற்றில் குளிக்கச் சென்ற இளைஞர் நீரில் சிக்கி மாயமானதை அடுத்து தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் அவரது உடல் சடலமாக மீட்கப்பட்டது. தொடர்ந்து அவரது உடலை பண்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வரப்பட்டு உடல்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து புதுப்பேட்டை காவல் ஆய்வாளர் அசோகன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே செந்தலவாடி ஊராட்சி பகுதியில் ஆங்காங்கே கொட்டப்படும் குப்பை கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்த நிலையில் இது குறித்து எம்நாடு செய்தி தொலைக்காட்சியில் செய்திகள் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தி எதிரொலியாக ஊராட்சி நிர்வாகம் கொட்டப்பட்ட குப்பைகள் அகற்றப்பட்டது. இதனால் செய்திகளை வெளியிட்ட எம்நாடு தொலைக்காட்சிக்கு பொதுமக்கள் நன்றிகளை தெரிவித்தனர். நிறைய கொட்டிட்டு இருக்காங்க. அது எம்நாடு செய்தியில் எடுத்து போட்டு டிவி நியூஸ் வந்துச்சு. மத்தியானம் குப்பையெல்லாம் அள்ளிட்டு எம்நாடு சேனலுக்கு நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள நாலாட்டின்புத்தூர் பகுதியில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 1 கிலோ கஞ்சாவை நாலாட்டின்புத்தூர் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்திருந்த இசக்கி முத்து, முகேஷ்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் இருந்து நெல் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஆரணி நோக்கி வந்த கனரக லாரி போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ஆரணி டவுன் காந்தி சாலை வழியாக சென்றபோது திடீரென நெல் மூட்டைகள் சரிந்து சாலை நடுவே இருந்த மின் கம்பங்கள் மீது மோதி அடுத்தடுத்து 2 மின் கோபுர விளக்கு கம்பங்கள் சாலையில் திடீரென சாய்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் உதவியுடன் மின் கம்பங்களை போக்குவரத்து போலீசார் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர் பொதுமக்களுக்கு மோசடி அழைப்புகள் வரும்பொழுது மிகவும் கவனமாக அவற்றை கையாள வேண்டும் எனவும் எக்காரணத்தை கொண்டும் அவர்களது வங்கி கணக்கிற்கோ அல்லது ஜிபே எண் போன்றவற்றிற்கோ பணத்தை அனுப்பக்கூடாது எனவும் தாங்கள் இதுபோன்ற அழைப்புகள் வரும்போது உடனடியாக திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இயங்கி வரும் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் உடனடியாக புகார் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். ஆன்லைன் ஜாப் இல்லைன்னா பார்ட் டைம் ஜாப்னு ஒரு வெப்சைட்டு வரும், ஒரு லிங்க் வரும். அதில் உள்ளே போனோம்னா அவங்க உங்களுக்கு நாங்கள் பார்ட் டைம் ஜாப் தர்றோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துகிற ஒரு கும்பல் இன்றைக்கி குடவாசல் அருகே ஒரு வில்லேஜ் அசிஸ்டண்ட் ஒருத்தர் ஏமாந்துருக்கார். அதுபோல் அடையக்கமங்கலம் இந்த பகுதியில் இந்த மாதிரி ஏமாற்றுகள் வலைதளங்களில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் நான் மக்களுக்கு அல்லது படித்த இளைஞர்களுக்கு கேட்டுக்கிறதுனா இதுதான். அதாவது உங்கள் ஃபோனுக்கு ஏதாவது வந்ததுன்னா இந்த மாதிரி அமௌண்ட்டு கேட்டோ இல்லை ஆன்லைன் ஜாப் தர்றோம் அப்படின்னா எந்த கம்பெனி என்னன்றதை ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு அமௌண்ட்டு போட ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அமௌண்ட்டு போட்ட ஆரம்பிச்சிங்கனாலே வேறு ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லி அவங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்க.
அதுபோல் வந்து இப்போ ஒரு ட்ரெண்ட் எப்படின்னா ஒரு குரியரில் இப்போ போதைப் பொருட்கள்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம். உடனே வந்து ஒரு ஃபோன் வரும், உங்கள் பேரில் ஒரு கொரியர் வந்திருக்கு, அதில் வந்து போதைப் பொருள் இருக்குது, அதை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், நீங்கள் சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்க, உங்களை வந்து இந்த சிபிஐ ஆஃபீஸர் பேசுவார், இடி ஆஃபீஸர் பேசுவார். திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவாரூர் ஒன்றியம் புதுப்பத்தூர் ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட பொது விநியோக கட்டிடத்தினையும் புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தினையும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட கழக செயலாளருமான பூண்டி கலைவாணன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதில் ஒன்றிய பெருந்தலைவர் புலிவளம் தேவா உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அரசு துறை அலுவலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.